நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தென்னிந்திய திரைப்பட உலகில் தனது கம்பீரமான தோற்றத்தாலும் அமைதியான பண்பான நடிப்பு திறனாலும் முத்திரை பதித்த ஒரு முன்னணி மூத்த நடிகரான சரத்பாபு அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சரத்பாபு அவர்கள் 1951ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2023ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி காலமாயிருக்கிறாங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்ல சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. ஆந்திரா மாநிலத்தின் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ள ஆமுதால வலசா அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காங்க. இவருடைய இயற்பெயர் சத்யம்பாபு தீஷித் அப்படிங்கிறது தான். சின்ன வயசுல ஒரு போலீஸ் அதிகாரியா ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு லட்சியமா வச்சிருக்காரு. ஆனா கிட்ட பார்வை குறைபாடு காரணமா அந்த வாய்ப்பு கை நழுவி போயிட்டு 1773ல ராமராஜ்யம் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் மூலமா நடிகரா அறிமுகமாயிருக்கிறாங்க சரத்பாபு அவர்கள். தமிழ்ல இவரை இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தன்னோட பட்டின பிரவேசம் திரைப்படம் மூலமா அறிமுகப்படுத்தினாங்க. திரைத்துறையில எத்தனையோ கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாலும் பணக்கார ஜமீன்தார், கனிவான தொழிலதிபர், பாசமுள்ள அண்ணன் அல்லது கதாநாயகனின் உற்ற நண்பன் போன்ற நேர்மறையான கண்ணியமான மனிதர் பாத்திரங்களுக்கு இவரே முதல் தேர்வா இருந்திருக்காரு. நடிகர் ரஜினிகாந்தோட இவர் இணைஞ்சு நடிச்ச முள்ளும் மலரும், வேலைக்காரன், அண்ணாமலை, முத்து போன்ற திரைப்படங்கள் இவருக்கு பட்டி தொட்டி எல்லாத்திலையும் பெரும் புகழ தேடி தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அண்ணாமலை திரைப்படத்துல வரக்கூடிய இவர்களது நட்பு இன்னைக்கும் தமிழ் ரசிகர்களால பேசப்பட்டு வருது. கமலஹாசனோட இணைஞ்சு நிழல் நிஜமாகிறது, சலங்கை ஒலி, ஆழவந்தான் போன்ற பல உன்னதமான படங்கள்ல மிக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க சரத்பாபு அவர்கள். திரைப்படங்கள் மட்டும் இல்லாம சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான கோபுரம், இவளா என் மனைவி, ராஜகுமாரி போன்ற புகழ்பெற்ற சின்னத்திரை சீரியல்ஸ்லயும் நடிச்சிருக்கிறாங்க. தெலுங்கு திரையுலகத்துல இவருடைய சிறந்த குணச்சித்திர நடிப்புக்காக ஆந்திர அரசின் உயரிய நந்தி விருதுகளை 8 முறை வென்று சாதனை படைச்சிருக்காங்க சரத்பாபு அவர்கள். இவர் கடைசியா தமிழ்ல நடிச்ச திரைப்படம் 2023ல வெளியாகி பாராட்டுக்களை பெற்ற கிரைம் த்ரில்லர் படமான போர் தொழில் அப்படிங்கிற படம் தான். உடல்நல குறைவு காரணமா தீவிர சிகிச்சையில் இருந்த இவங்க தன்னோட 71வது வயசுல ஹைதராபாத்ல காலமாயிட்டாங்க. தன்னோட பாந்தமான நடிப்பு மூலமா பல ரசிகர்கள் மத்தியில பெரிதும் பேசப்பட்டு வந்த சரத்பாபு அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரையுலகத்துல ஈடு இணையற்ற இயக்குனர், நடிகர் மற்றும் திரைக்கதை ஆசிரியரான மணிவண்ணன் அவர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1953ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி மணிவண்ணன் அவர்கள் பிறந்திருக்காங்க. அதே மாதிரி 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி இயற்கையை எழுதியிருக்கிறாங்க. தன்னோட கூர்மையான அரசியல் வசனங்களாலும் யதார்த்தமான நையாண்டி நடிப்பினாலும் தமிழ் நெஞ்சங்கள்ல நீங்காத இடம் பிடிச்சவரு மணிவண்ணன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மணிவண்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சூலூர்ல பிறந்திருக்காங்க. புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜாவின் தீவிர ரசிகராக இருந்த இவங்க அவரோட உதவி இயக்குனராகவும் கதை வசனகர்த்தாகவும் தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க மணிவண்ணன் அவர்கள். நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம் போன்ற படங்களுக்கு மணிவண்ணன் எழுதிய வசனங்கள் பெரும் வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். சுமார் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்காங்க. காதல், த்ரில்லர், கிராமத்து கதைகள், அரசியல் என எல்லா பாணியிலையும் முத்திர பதிச்சிருக்கிறாங்க மணிவண்ணன் அவர்கள். சத்யராஜ் நடிப்புல இவர் இயக்கிய அமைதி படை திரைப்படம் தமிழ் சினிமாவில மிக சிறந்த அரசியல் நையாண்டி திரைப்படமா இன்னைக்கு வரைக்கும் போற்றப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்த அம்மாவாசை நாகராஜ சோழன் கதாபாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மணிவண்ணன் அவர்கள் இயக்கிய திரைப்படங்கள்ல முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, கோபுரங்கள் சாய்வதில்லை, 100வது நாள், இளமை காலங்கள், 24 மணி நேரம், சின்னத்தம்பி பெரிய தம்பி, இந்த படங்கள்லாம் இவருக்கு பெரும் புகழை வாங்கி தந்த படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர் இயக்கிய 50வது மற்றும் கடைசி திரைப்படம் என்ன அப்படின்னா நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ. இந்த படம் தான் கடைசியா இயக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா நடிப்புல கவனம் செலுத்தியிருக்காங்க மணிவண்ணன் அவர்கள். 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க மணிவண்ணன் அவர்கள். சத்யராஜ் மணிவண்ணன் கூட்டணியை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால மறக்கவே முடியாதுங்க. இவங்களோட காம்போ தமிழ் சினிமாவில மிக வெற்றிகரமான கூட்டணி.
உள்ளத்தை அள்ளித்தா, மேட்டுக்குடி, அவ்வை சண்முகி போன்ற படங்கள்ல இவங்களோட நகைச்சுவை காட்சிகள் எப்பவுமே ரசிக்கக்கூடியதா இருக்கும். வில்லத்தனம் கலந்த நையாண்டி, பாசமுள்ள தந்தை, தந்திரமான அரசியல்வாதி அப்படின்னு பலதரப்பட்ட வேஷங்கள்ல தன்னோட தனித்துவமான குரலாலும் உடல் மொழியாலும் அசத்திருப்பாரு மணிவண்ணன் அவர்கள். மணிவண்ணன் அவர்கள் தீவிரமான தமிழ் தேசிய பற்றும் இடதுசாரி சிந்தனைகளும் கொண்டவங்க. ஈழத்தமிழர்களுக்காகவும் பொதுமக்களின் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தாரு மணிவண்ணன் அவர்கள். தன்னோட 59வது வயதுல மாரடைப்பால காலமாயிட்டாங்க மணிவண்ணன் அவர்கள். ஈடு இணையற்ற இயக்குனர், நடிகர் மற்றும் திரைக்கதை ஆசிரியரான மணிவண்ணன் அவர்களை பற்றின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.